வெல்கம் டு மை சேனல் Crochet for Inia. இந்த வீடியோவில் நம்ம இந்த மாதிரி கிரானி ஸ்கொயர் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி கிரானி ஸ்கொயர் நம்ம பேக் பண்ணுறதுக்கு, பிளாங்கெட் பண்ணுறதுக்கு, பில்லோ கவர் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் ஸ்டிச்சஸ். வாங்க எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் செயின் பண்ணிடலாம். ஃபவுண்டேஷன் செயின் பண்ணிவிட்டு 4 செயின் 1 2 3 4 4 செயின் எடுத்துட்டு ஹூக்ல இருந்து 4th செயின் ஸ்டார்ட் பண்ண இந்த ஃபர்ஸ்ட் செயின்ல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட்டு இங்க இருந்து 5 செயின் 1 2 3 4 5 5 செயின் எடுத்துட்டு yarn எடுத்துட்டு டபுள் crochet பண்ண போறோம் நம்ம இந்த ரவுண்ட்ல. ஸோ 1 2 3 3 டபுள் crochet. ஃபர்ஸ்ட் 5 செயின், அதுக்கப்புறம் 3 டபுள் crochet, அதுக்கப்புறம் இதுல இருந்து 1 2 செயின், அகைன் 3 டபுள் crochet, சேம் அந்த ரிங்லேயும் 1 2 3 3 டபுள் crochet பண்ணிட்டு அகைன் 2, அடுத்து 3 டபுள் crochet 1 2 3 3 டபுள் crochet. ஸோ இது வரைக்கும் 1 2 3 டபுள் crochet பண்ணியிருக்கோம். அடுத்து என்ன பண்ணணும்னா அகைன் 2 செயின் எடுத்துட்டு 2 டபுள் crochet இந்த ரிங்லே 1 2 டபுள் crochet பண்ணிட்டு நம்ம இந்த 5 செயின் பண்ணோம்ல அதில் இந்த மாதிரி உள்ள எடுத்து செயின் ஸ்பேஸில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடணும். ஸோ இப்போ நம்மளுக்கு 4 ஷேப்கானது கிடைச்சது. 3 டபுள் crochet, இங்கே மட்டும் 2 பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு இந்த 4 கார்னர் ஃபார்ம் ஆயிருக்குல்ல, அதில் ஏதாவது ஒரு கார்னர் ஸ்பேஸில் நம்ம யானை இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கணும். பண்ணிட்டு 5 செயின் 1 2 3 4 5 5 செயின் பண்ணிட்டு அந்த அட்டாச் பண்ண அந்த ஸ்பேஸ்லேயே 3 டபுள் crochet பண்ணணும். 1 2 3 அட்டாச் பண்ண ஸ்பேஸ்லேயே 3 டபுள் crochet பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணணும்னா அடுத்த ஸ்பேஸ் போகிறோம் இந்த ஸ்பேஸ்க்கு. அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு செயின் எடுத்துக்கணும். ஒரு செயின் அந்த ஸ்பேஸில் அகைன் 3 டபுள் crochet 1 2 3 3 டபுள் crochet பண்ணிட்டு அகைன் இந்த சேம் ஸ்பேஸில் இன்னும் 3 பண்ண போகிறோம். அதனால இதில் 2 செயின் எடுக்கணும். 2 செயின் எடுத்துட்டு அகைன் 3 டபுள் crochet 1 2 3 3 டபுள் crochet பண்ணிட்டு இப்போ கார்னர் ஸ்பேஸ்ல 2 முடிச்சிட்டோமா, அடுத்து இந்த கார்னர் பண்ணணும். ஸோ அகைன் ஒரு செயின் இந்த கார்னர் ஸ்பேஸ்ல 3 டபுள் crochet 1 2 3 3 டபுள் crochet. ஒவ்வொரு கார்னர்லையும் நம்ம 2 பண்ணணும். ஸோ அதுக்கு 2 செயின், கார்னர்ல பண்றப்ப மட்டும் 2 செயின், நெக்ஸ்ட் கார்னர் போறப்ப ஒரு செயின் தான் எடுக்கணும். 1 2 3 அடுத்து என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் கார்னர் போகிறோம். ஸோ ஒரு செயின் எடுத்துட்டு இதில் 3 டபுள் crochet 1 2
அகைன் இந்த கார்னர்லேயும் இன்னொன்று பண்ண போகிறோம், அதனால 2 செயின். 1 2 3. ஸோ 4 கார்னரில் 3 கார்னர் முடிச்சிட்டோம். அடுத்த கார்னர் போகிறதுக்கு ஒரு செயின் பண்ணிவிட்டு, ஆல்ரெடி நம்ம இந்த 5 செயின் வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்டிச்சாக கன்சிடர் ஆகும். ஸோ இதில் இன்னும் 2 டபுள் க்ரோச்சே மட்டும். 1 2. 2 டபுள் க்ரோச்சே பண்ணிவிட்டு இந்த 5 செயினில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி இந்த யானை நம்ம கட் பண்ணிடணும். அவ்வளோதான். இந்த செகண்ட் பார்ட் முடிச்சிட்டோம். அடுத்து தேர்ட் பார்ட் அட்டாச் பண்ணுறதுக்கு எந்த கலர் யான் வேணுமோ அந்த கலர் யான் எடுத்துகிட்டு ஏதாவது ஒரு செயின் ஸ்பேஸில் யானை இன்சர்ட் பண்ணி, செயின் ஸ்பேஸில் தான் பண்ணணும், இந்த இடத்துல தான் பண்ணணும், இந்த இடத்துல பண்ணக்கூடாது. நம்ம 2 செயின் விட்ட இடத்துல தான் நம்ம யானை இன்சர்ட் பண்ணணும். பண்ணிவிட்டு 1 2 3 4 5 5 செயின். அதுக்கப்புறம் இதில் 3 டபுள் க்ரோச்சே. 1 2 3 3 டபுள் க்ரோச்சே பண்ணிவிட்டு அடுத்து இந்த இடத்துல ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஒரு செயின் எடுத்துட்டு நம்ம செயின் ஸ்பேஸில் இந்த கார்னரில் மட்டும்தான் 2 ஒர்க் பண்ணுவோம். இந்த சென்டர்லலாம் 1 தான் ஒர்க் பண்ணுவோம். ஸோ 1 2 3 இதெல்லாம் 3 டபுள் க்ரோச்சே பண்ணிவிட்டு அவ்வளோதான். நெக்ஸ்ட் இங்கே மூவ் ஆயிடணும். அதுக்கு ஒரு செயின் எடுத்துட்டு இந்த கார்னர் ஸ்பேஸில் 2 பண்ணுவோம். ஸோ 1 2 3 பண்ணிவிட்டு இதில் இன்னொன்று பண்ண போகிறோம். அதனால 1 2 2 செயின் எடுத்துட்டு அகைன் சேம் ஸ்பேஸ்லே 1 2 3 3 டபுள் க்ரோச்சே. அடுத்து இந்த ஸ்பேஸில் 1 பண்ணுவோம். கார்னரில் மட்டும்தான் 2 பண்ணுவோம். ஸோ ஒரு செயின் இந்த ஸ்பேஸில் 1 பண்ணுறதுக்கு அகைன் 3 டபுள் க்ரோச்சே. 1 2 3. அடுத்து கார்னர் ஸ்பேஸ்க்கு ஒரு செயின் எடுத்துட்டு கார்னர் ஸ்பேஸில் 2 பேர் ஆஃப் 3 டபுள் க்ரோச்சே. 1 2 3 3 டபுள் க்ரோச்சே. கார்னர் ஸ்பேஸில் 2 பண்ணுவோம்ல, அதனால அகைன் 1 2 எடுத்து அதிலே 3 1 2 3 3 டபுள் க்ரோச்சே பண்ணிவிட்டு அகைன் இந்த இடத்துல 1 பண்ணுவோம். ஸோ ஒரு செயின் 1 2 3 3 டபுள் க்ரோச்சே. அடுத்து கார்னர் ஸ்பேஸில் ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கு இங்கே ஒரு செயின் 1 2 3 அகைன் சேம் கார்னர் ஸ்பேஸில் இன்னொன்று பண்ணுவோம். அதனால 2 செயின் எடுத்துட்டு 1 2 3 3 டபுள் க்ரோச்சே. அடுத்து இந்த ஸ்பேஸ். ஸோ ஒரு செயின் எடுத்துட்டு இந்த ஸ்பேஸில் 1
2 3 முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம இந்த கார்னர் ஸ்பேஸ் ஆல்ரெடி ஒரு பேர் பண்ணிட்டோம். 5 செயின் வந்து ஒரு ஸ்டிச்சா கன்சிடர் ஆகும். அகைன் ஒரு செயின் எடுத்துட்டு இதுல 2 டபுள் crochet 1 2 2 டபுள் crochet பண்ணிட்டு நம்ம பண்ண அந்த ஃபர்ஸ்ட் பண்ண அந்த 5 செயின்ல செயின் ஸ்பேஸ்ல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி யானை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நமக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் அட்டாச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் தேவைப்படுற கலரை அகைன் ஏதாவது ஒரு கார்னர் ஸ்பேஸ்ல தான் அட்டாச் பண்ண போறோம். அட்டாச் பண்ணிட்டு 3 செயின் 1 2 3 4 5 3 செயின் எடுத்துட்டு இதுல 3 டபுள் crochet 1 2 3 3 டபுள் crochet பண்ணிட்டு அடுத்து இந்த 2 ஸ்பேஸ்ல ஒர்க் பண்ண போறோம். ஒவ்வொன்று தான் ஒர்க் பண்ணுவோம். கார்னர்ல மட்டும்தான் 2 ஒர்க் பண்ணுவோம். 1 செயின் எடுத்துட்டு இந்த ஸ்பேஸ்ல 3 டபுள் crochet 1 2 3 அகைன் ஒரு செயின் இந்த ஸ்பேஸ்ல 3 டபுள் crochet 1 2 3 அகைன் ஒரு செயின் கார்னர் ஸ்பேஸ்ல 2 ஒர்க் பண்ணணும். 1 2 3 ஸோ இதுல இன்னொரு பேர் ஒர்க் பண்ணுன்றனால 2 செயின் அகைன் 1 2 3 பண்ணிட்டு இதே மாதிரி தான் இந்த 4 சைடுக்குமே பண்ண போறோம். அடுத்து இங்க ஒவ்வொரு பேர் தான் ஒர்க் பண்ணுவோம். ஸோ ஒரு செயின் எடுத்துட்டு இதுல 1 2 3 3 டபுள் crochet அகைன் ஒரு செயின் அடுத்த ஸ்பேஸ்ல 3 டபுள் crochet 2 3 அகைன் ஒரு செயின். இப்போ கார்னர் ஸ்பேஸ்ல 2 பேர் பண்ணணும். 1 2 3 பண்ணிட்டு 1 2 2 செயின் அகைன் 1 2 3 அடுத்து ஒரு செயின் இங்க ஒரு பேர் 1 2 3 அகைன் ஒரு செயின் 1 2 3 அகைன் ஒரு செயின் கார்னர் ஸ்பேஸ் 1 2 3 இதுல 2 செயின் 1 2 3 ஒரு செயின் 1 2 3 ஒரு செயின் பண்ணிட்டு லாஸ்ட் இதுல இந்த ஒரு செயின் எடுத்துட்டு இந்த ஸ்பேஸ்ல 2 டபுள் crochet
1 2 இதில் மட்டும் ஏன் 2 டபுள் க்ரோஷே பண்ணுறோன்னா நம்ம ஃபஸ்ட்டு பண்ண இந்த செயின் வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்டிச்சாக கன்சிடர் ஆகும். பண்ணிவிட்டு இதில் ஸ்லிப் ஸ்டிச். அவ்வளோதான் நம்ம கிரானி ஸ்கொயர். இதே மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ ரவுண்ட் வேணும்னாலும் நம்ம பண்ணலாம். பிளாங்கெட் பண்ணுறதுக்கெலாம் இந்த ஸ்டிச் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கார்னர் ஸ்பேஸில் 2 இதில் 1 1 அப்படின்ட்டு ரிப்பீட் பண்ணி நம்மளுக்கு எவ்வளோ ஸ்கொயர் சைஸ் வேணுமோ அவ்வளோ சைஸ்க்கு பண்ணலாம்.